வணக்கம் நண்பர்களே. தமிழக காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் வெங்கட்ராமன். இவர் அந்த டிஜிபி லிஸ்ட்டில் யாரையெல்லாம் டிஜிபியாக நியமிக்கலாம்னு அரசாங்கம் பட்டியல் தயார் செய்தார். இவர் 9வது இடத்தில் இருந்தவர். என்ன காரணத்தினாலோ, என்ன மர்மமான காரணத்தினாலோ இவரை பொறுப்பு டிஜிபி, இன்னும் அவர் வேறு யாராவது அவர் கையில் ஃபைலை கொடுத்துட்டு இவர் கிளம்பணும். ஆனால் இதற்கிடையில் ஹென்றி திபேன் அப்படின்னு மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு இதில் எங்கு வருகிறது என்றால், உச்ச நீதிமன்றம் இதற்கு முன்னால் இதே போன்ற ஒரு வழக்கிற்கு, இதே போன்ற ஒரு விவகாரத்திற்கு, அதாவது பொறுப்பு டிஜிபி லிஸ்ட்டை 3 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பி, என்னுடைய முந்தைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், மாநில அரசு ஒரு டிஜிபி பதவி காலியாகிறது என்றால் 3 மாதங்களுக்கு முன்பே ஒரு லிஸ்ட் அனுப்பி ஒரு 6 பேர் கொண்டது, குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேர் கொண்ட லிஸ்ட் அனுப்பணும். அந்த பட்டியலேருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி யூபிஎஸ்சி மத்திய அரசினுடைய அமைப்பு அங்கேருந்து அனுப்போம். அதில் ஒருத்தரை இவங்க தேர்ந்தெடுத்துக்கலாங்கிறது நடைமுறை. இப்படி தான் செய்யணும்னு உச்சநீதிமன்றம் இதற்கு முன்னால் ஒரு வழக்கில் இதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 மாதத்திற்கு முன்பே நேற்றுக்கு பதவி முடிஞ்ச இவர் சங்கர் ஜுவால் இருக்கார், பணிக்காலம் முடிந்த சங்கர் ஜுவால், அவர் 3 மாதத்திற்கு முன்பே இந்த வேலையை அரசாங்கம் செய்திருக்க வேண்டும். ஏன் செய்யவில்லை? என்ன தீய நோக்கம் இதன் பின்னால் இருக்கிறது? இல்லை, ஏதாவது அரசு நடைமுறை சிக்கல் இருக்குதா? நான் தீய நோக்கம்னு சொன்ன உடனே அதை நோட் பண்ணிடுவாங்க. தீய நோக்கம் என்ன இருக்குது? இல்லை, ஒரு நல்ல நோக்கமே என்ன இருக்குது? எதனால் நீங்கள் கொண்டு வரல? ஏன் 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கல? அப்போ நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அவமதித்திருக்கிறீர்கள் அப்படின்னு மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஹென்றி திபேன் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கார். ஸோ இப்போது புதிய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு சிக்கல் உருவாகியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு சிக்கல் உருவாகியிருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறது தமிழக அரசு? தொடர்ந்து பேசலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.